ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா அப்பம் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி உங்கள் விருப்பம் தான். நான் ஒரு டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ ஒரு டம்ளருக்கு இதெல்லாம் அளவு. நீங்கள் அதிகமாக போட போகிறீங்கன்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1 மணி நேரம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு அப்புறமா நம்ம என்னென்ன போட்டு அரைக்கணும்னு நான் சொல்கிறேங்க. இது போல் நல்லா ஊறி இருக்கணுங்க. 1 மணி நேரன்றதை நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இல்லாமல் கொரகொரப்பாக அரைக்கலாங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இது போல் முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். ரொம்ப ஓவர் தண்ணி ஆயிடுச்சுன்னா வராதுங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் மாவை நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட இனிப்பெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா பீட் பண்ணணும். இப்படி மிக்சிலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஃபைனாக நல்லா அரைச்சி கொடுத்துரும். அதுக்காக தான் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். மாவு முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதில் வெள்ளம்லாம் சேர்க்குறப்போ அதோடு சேர்ந்து அதை அரைஞ்சிக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி இதில் தான் மெஷர் பண்ணோம். இதில் பாதி அளவு நம்ம இனிப்பை சேர்க்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் வெல்லம் இது மைல்டாக தான் இனிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இனிப்பு அதிகமாகவும் தேவைப்படும். அவங்க இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது உங்கள் விருப்பம். நான் இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது இனிப்பு ரொம்ப அப்படியே தூக்கி அடிக்கிற போல் இருக்காது, லைட்டாக தான் இருக்குங்க. அந்தளவு இனிப்பு போதும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி இப்போ வெல்லம் போட்டிருக்கிறதுனால அதுவே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கையிலலாம் உட்காந்து அவ்வளோ நேரம் உட்காந்து அடிக்கிறதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கோம். நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்கவே இல்லை. வெல்லம் போட்டதுக்கப்புறமே கரெக்டான பதத்தில் இருக்குது. இது இட்லி மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதம் கரெக்டான பதங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ வெந்துடுச்சுன்னா அதுவே மேலே வருங்க. இப்போ அதுவே பாருங்கள் நல்லா வந்துடும். இப்போ திருப்பி போடுங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது போல் மிச்ச மாவையும் நம்ம ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும். இது பேர் கந்தரப்பம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் மாவை ஊற்றிட்டு ஒன்றும் பண்ண வேணாம். அதுவே வெந்துடுச்சுன்னா மேலே வரும். திருப்பி போட்டால் போதும். அதுதாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு தரலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா பருப்பும் இருக்கிறதுனால ஹெல்தி தாங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.